நபியே, உமது கைத்தடியை இந்த கடலின் மீது அடிப்பீராக. கடல் இரு மலைகள் போல பிளந்து வழி அமைத்து கொடுத்தது. மூசாவும் அவருடன் இருந்த நம்பிக்கை கொண்ட மக்களும் அந்த பாதையின் வழியே சென்று மறுமுனையை அடைந்து விட்டார்கள். இவர்களை பின்தொடர்ந்தே வந்த ஃபிரௌனின் சகாக்களை கடலில் மூழ்கடித்தான் இறைவன். தற்பெருமை, ஆணவம், கர்வம் கொண்ட கொடுங்கோலன், மேலும் சர்வாதிகார மன்னன் ஃபிரௌன் என்னும் கொடியவனும் அந்த கடலிலே இறைவன் மூழ்கடித்து மரணிக்கவும் செய்தான். முடிவில் அவன் மூழ்கும் போது இஸ்ராயேலின் மக்கள் நம்பியவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை என நம்புகிறேன், நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று கூறினான். உனக்கு பின் வருவோருக்கு நீ சான்றாக இருப்பதற்காக உன்னை உன் உடலுடன் இன்று பாதுகாப்போம் என்று கூறினோம்.